ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வர வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் வசந்தி, 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 எங்கடி போன? என்ன மனசா? ஏப்பி இங்க ஒருத்தன் கத்தி கத்தி கூப்பிட்டா ஆடி அசைஞ்சு வந்து, ஏய் என்ன, என்ன சொன்ன? ஏய் என்னன்னு புருஷனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏய் என்னன்னு கேக்குற? உன்னைய கூப்பிட்டா என்னன்னு தானே கேட்பாங்க. ஏய் நீ பேசக்கூடாது. புருஷன் பேசையில் பொண்டாட்டி பேசக்கூடாது. ஒன்லி ஒன் வே மட்டும்தான், புரியுதா? என்ன சொன்னேன்? புருஷன் கூப்பிட்டா ஏங்க மாமா பாசமாக கேட்கணும். அதை விட்டுட்டு ஏய் என்னன்னு கேட்குற? மப்ளர் மண்டையை தண்ணியை போட்டுட்டு வளர்றேன். இன்னைக்கு என்னென்னலாம் வேலை பார்த்து விட்டு தொலைய போகிறேன்னு தெரியல. என்ன மஞ்சக்கா, நேற்று நீங்கள் உங்கள் மதினிக்காரர்களை பார்க்க போகிறேன்னு போனீங்க, என்னாச்சுக்கா? போயிட்டு வந்துட்டீங்க உடனே? ஆமாம் கீதா, எங்கள் வீட்டுக்காரரு அவரோட அக்காவுக்கு முடியலை, போய் பார்த்தே ஆகணும்னு என்கிட்ட சொன்னார். சரின்னு நேற்று போய் பார்க்க போகிறோம். அவள் வீட்டுக்கு போனால் முடியாதவ மாதிரியே இல்லை, பார்த்துக்க. என்னக்கா சொல்கிறீங்க? அடி ஆமாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப அவள் உங்கள் வீட்டுக்கார பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. எங்கள் வீட்டுக்காரனமோ அக்கா ஒன்றுமே திங்காதவ மாதிரி, அக்கா என்னக்கா இப்படி இழைச்சி போயிட்ட அப்படின்னு உடனே பாசமலையை பொழிய ஆரம்பிச்சாச்சு. அதை பார்க்கையில் எனக்குன்னு கடுப்பாக வந்துச்சு. அப்புறம் என்னக்கா ஆச்சு? அப்புறம் என்ன, நாங்கள் வாங்கிட்டு போன பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவளை பார்க்க போய் நமக்கு தான் 1000 ரூபா செலவு நேற்று. இவ எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டா, இவ 1000 ரூபா செலவு பண்ணாலாம். என்னென்ன சொல்கிறா? ஏய் என்ன டீ சாப்பாடு? சோறும் கத்திரிக்காய் புளிக்குழம்பும். ஏட்டி இந்த கறி மீனுன்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் வாங்கி ஒரு நாளைக்காச்சும் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்துருக்கிய ஆசையா? எப்போ பார்த்தாலும் காய்கறி குழம்பு, வெஞ்சனம், அவியல், கூட்டுன்னுக்கிட்டு மனுஷன் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியுதா? இவர் கொடுக்குற குடுக்குக்கு இவருக்கு கறி மீன் வேணுமாமே. இதை திங்கிறேன்னா தின்னு, இல்லைன்னா கிளம்பு. ஏங்கா எங்கேயோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குல்ல? என்ன கீதா சவுண்டு? வசந்தி வீட்டில் சண்டை நடக்கிற மாதிரி இருக்குக்கா. ஆமா கீதா, அப்போ இன்னைக்கு ஒரு படம் இருக்கு. அடுத்தவ வீட்டில் சண்டைனா நல்லாதாக்கா இருக்கும். அங்கே பாரு கீதா, வசந்தியை புருஷே வரட்டிட்டு அடிக்க. அக்கா கோமதி அக்கா காப்பாத்துக்கா. தம்பி இருப்பா இரு, ஏன்ப்பா அப்படி அடிக்க வர்ற? நான் வேலை பார்த்துட்டு அலுப்பாக வந்து என்ன சமையல்னு கேட்டால் கத்திரிக்காய் புளிக்குழம்பாங்க்கா. மனுஷன் திம்மானாத ஒரு கரிசோறு போட்டால் என்னன்னு கேட்டதுக்கு தாக்கா இப்படி ஒடியாடுறா. நீ கொடுத்து கிழிக்கிற கிழிக்கி உனக்கு டெய்லி கரிசோறு போடுவாங்க, போடா. பார்த்தீங்களாக்கா, உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறான்னு பாருங்க. அப்போ இவளை அடிக்காமல் என்ன பண்ணுறது? இந்த வாய்க்கு தாக்கா அடிக்கிறது இவளை. புருஷன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இவளை இன்னைக்கு வாயிலே அடித்தாதான் இனிமேல் இப்படி பேச மாட்டான். தம்பி விடுப்பா தம்பி, 4 பேர் பார்க்குற மாதிரி இப்படியா சண்டை போடுறது? புருஷன் முண்டாட்டி சண்டைனா வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியில் இப்படி சண்டை போட்டால் யாருப்பா உன்னை மதிப்பாங்க, அவளையும் மதிப்பாங்க சொல்லு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அக்கா, ஆனால் இவ கேட்கவே மாட்டான். நீ இரு கோமதி அக்கா, அதெல்லாம் இந்த வெக்கங்கட்டவனுக்கு புரியாது. இந்த முகரையும் 4 பேர் மதிக்கிறாங்க, யாரும் மிதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. இருந்தாலும் இந்த வசந்திக்காக்கு ரொம்ப திமிரு தான். என்னடா வெளியில் ஒரே சத்தமாக இருக்குதுன்னு வந்தால் இங்கே இருங்க, அடிக்கடி சண்டை போட்டுட்டு கிடக்குதுங்க. உன்னை கொன்னாதாண்டி என் ஆத்திரம் அடங்கும். கொல்லுவியா? கொல்லுவ.
நீ கொள்ற வரைக்கும் என் கை பூ பறிக்கும் பாரு. அட சும்மா இரு வசந்தி, பதிலுக்கு பதில் பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காம. சின்ன பொண்ணு, இவளை அங்கிட்டு கூட்டிகிட்டு போ. சின்ன பொண்ணு, வாங்க 4 முடி அந்த பக்கம் போகலாம். சும்மா மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாதி தெருவில் இருக்கிறவங்களாம் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ விடு சின்ன பொண்ணு, இன்னைக்கு நானா அவனாலும் ஒரு கை பார்த்துடுறேன். வசந்தி அக்கா, அப்போலேருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான்க்கா இருக்கோம். யாராச்சும் சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அவள் வீட்டில் சண்டை போடுறது உனக்கு வேடிக்கையாக இருக்கோ? நாங்கள் என்ன அவள் வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடுறதையா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அவங்க தான் வந்து ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கீதா, மஞ்சள் மண்டையை குளிச்சு விட்றேன் பார்த்துக்க. நீ தெருவா உன் மாமியாவை நீ சண்டை போடுறதெல்லாம் தெரியாதப்போ எங்களுக்கு. வீட்டு வாசலில் வாரத்தில் 10 நாள் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. நீ பெரிய நல்ல மாதிரி அடுத்த ஒரு சண்டையை பார்த்துக்கிட்டு நல்லா ரசிச்சிட்டு இருக்கியா? பந்தேன்னு வச்சுக்க. பாருங்கக்கா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவளுகெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராளுன்னு தெரியல. நீ என்ன பேசுனேன்னு தெரியாமல் புத்திக்கிட்டு போயா தெரியல. கோமதி அக்கா, ரொம்ப பேசாதீங்க என்ன. நானும் போனா போட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப துள்ளுற. இந்த வாரம் இரு. அம்மா, என்னை கீழே சமட்டி தள்ளிட்டாலே நட்டச்சி. யாருக்கிட்ட எங்கேயாவது உட்காந்து தெருவா கதை இழக்கிறது. கதை இழந்துட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து ரசிக்கிறது. ஆளும் மண்டையும் பாரு.